வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் NSJ ஜெயபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் முதல்வர் ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் மாநிலம், மாவட்டம், தொகுதி தலைவர்கள், நிர்வாகிகள் நியமனம் செய்து ஒப்புதல் அளித்துள்ளார். அதன்படி மாநில இளைஞரணி தலைவராக ரமேஷ் MLA, மாநில தொண்டரணி தலைவராக வீரா என்கிற வீராசாமி, மத்திய மாவட்ட தலைவராக ராஜகோபால் என்கின்ற அங்கப்பன், கிழக்கு மாவட்ட தலைவராக பாஸ்கரன், முதலியார்பேட்டை தொகுதி தலைவராக வீரபத்ரன், மணவெளி தொகுதி தலைவராக குமரவேல், காமராஜர் நகர் தொகுதி தலைவராக தணிகைவேல், ஊசுடு தொகுதி தலைவராக தாமோதரன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி தேங்காய் திட்டு பகுதியைச் சேர்ந்த மணிபாரதி, சங்கீதா ஆகிய இருவருக்கு திருமணமாகி ஓராண்டு ஆன நிலையில் கடந்த 25 நாட்களுக்கு முன்பு அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது. இந்நிலையில் கடலூரில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள புதுச்சேரி அரியங்குப்பம் சந்திப்பை கடக்கும் பொழுது அங்கு கூடியிருந்த மணிபாரதி, சங்கீதாவின் தம்பதியினருக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு பெயர் வைக்க தமிழக முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்த நிலையில் குழந்தையை கையில் பெற்றுக்கொண்டவர் ஸ்டாலின் பாரதி என பெயர் சூட்டினார். புதுவை அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் மங்களம் தொகுதிக்குட்பட்ட 39 பயனாளிகளுக்கு பாரத பிரதமர் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ரூபாய் 46 லட்சம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், முதன்மை செயல் அதிகாரி சவுந்தரராஜன், இளநிலை பொறியாளர் அனில்குமார், நல ஆய்வாளர் மேகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் அமைந்துள்ளது தில்லையடி வள்ளியம்மை அரசு ஆரம்ப பள்ளி. இப்பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் இப்பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது மாணவர்களின் ஆங்கிலத்திறன் கேட்டறிந்த அவர் மாணவர்களிடம் சில கேள்விகளையும் கேட்டார். மேலும் மாணவர்கள் கேட்ட சில சந்தேகங்களுக்கும் பதிலளித்த ஆட்சியர் அப்பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களிடம் மாணவர்களுக்கு நல்ல கல்வித்திறனை கற்றுத்தருமாறு அறிவுறுத்தினார். மேலும் மாணவர்கள் விளையாட்டிலும் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் மாணவர்களிடம் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பள்ளியில் மாணவர்களுக்கு அடிப்படை வசதிகளான கழிப்பறை வசதி, சுத்தமான குடிநீர், போதிய வெளிச்சம் மற்றும் காற்று வசதி உள்ளிட்டவைகள் குறித்து ஆய்வு செய்தார். வீட்டுத் தோட்டம் அமைத்தல் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பு குறித்து அஞ்சல் ஊழியர்களுக்கு விதைப்பைகள் வழங்கி பயிற்சி அளிக்கப்பட்டது. அஞ்சல் துறை சார்பில் பிப்ரவரி 10ஆம் தேதி முதல் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை வசந்த கால திருவிழா கொண்டாடப்படுகின்றது. நாகைக்கோட்டை அஞ்சல் கண்காணிப்பாளர் ஹரிகிருஷ்ணன் வழிகாட்டுதலின்படி காரைக்கால் தலைமை தபால் நிலையத்தில் வசந்தம் 2025 விழா சிறப்பாக நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக தோட்டக்கலைத்துறை பயிலரங்கு நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு காரைக்கால் அஞ்சல் துறை அதிகாரி காளீஸ்வரி தலைமை வகித்து தோட்டக்கலைத்துறை அலுவலர்களிடம் தங்களது சந்தேகங்களுக்கு விளக்கம் கேட்டு வீட்டிலேயே எளிய தோட்டம் அமைக்க அஞ்சல் ஊழியர்களுக்கு அறிவுறுத்தினர். வேளாண் துறை அதிகாரி சரவணன், செயல் விளக்க உதவியாளர் ரமேஷ் ஆகியோர் பயிற்சி அளித்து வீட்டு தோட்ட முறைகள் குறித்து விளக்கினார்கள். மேலும் தபால் நிலைய ஊழியர்களுக்கு விதைப்பைகளை வழங்கி அதை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என விளக்கம் அளித்தனர். இந்நிகழ்ச்சியின் முடிவில் தபால்காரர் குமரவேல் நன்றி தெரிவித்தார். காரைக்காலில் வங்கி தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் வங்கி தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக வாரம் 5 நாள் வேலையை வலியுறுத்தியும், வங்கிகளில் போதிய அளவு ஊழியர்களை நியமிப்பது, தற்காலிக ஊழியர்களை நியமனம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்வரும் மார்ச் 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் நாடு தழுவிய வங்கி வேலைநிறுத்த போராட்டம் இந்தியன் வங்கி முன்பு அனைத்து வங்கிகளின் சார்பாக 100க்கும் மேற்பட்ட வங்கி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வாரம் 5 நாள் வேலையை வலியுறுத்தியும், வங்கிகளில் போதிய அளவு ஊழியர்களை நியமிப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வங்கி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாஹே, ஏனாம் என மாநிலம் முழுவதும் உள்ள காவல் நிலையங்களில் இன்று நடைபெற்றது. அதன்படி முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் DIG சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். அப்பொழுது பொதுமக்கள் தங்களது குறைகளை கண்ணீர் மல்க தெரிவித்தனர். மேலும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய DIG சத்யசுந்தரம், புதுச்சேரியில் தொடர்ந்து நடைபெற்று வரும் குறைதீர்ப்பு கூட்டம் வருகின்ற 24ஆம் தேதி முதல் மக்கள் மன்றம் என நடைபெற உள்ளது. இத்திட்டத்தினை துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைக்க உள்ளனர் எனவும், ஆபரேஷன் வேட்டை திட்டம்
அமலுக்கு வந்துள்ளதால் ரவுடிகள் தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் ரோந்து பணிகளில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். 3 பேர் கொலை வழக்கில் வெளிநாடுகளில் இருந்து யாரேனும் பணம் கொடுத்து உதவி செய்திருந்தால் அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என அவர் தெரிவித்தார். அகில இந்திய அனைத்து வங்கி ஊழியர்கள் AIBEA அலுவலர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பு அதாவது UFBU சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள இந்தியன் வங்கி கிளை அலுவலகம் முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு UFBU கன்வீனர் முரளிதரன் தலைமை தாங்கினார். இந்தியன் வங்கி ஊழியர் சங்க செயலாளர் ரீனா வரவேற்றார். நிர்வாகிகள் ரவீந்திரன், ஹரி, பேங்க் ஆஃப் பரோடா ஊழியர் சங்க நிர்வாகி ஆனந்தவேலன் முன்னிலை வகித்தனர். பேங்க் ஆஃப் இந்தியா அகில இந்திய சம்மேளன துணைத் தலைவர் சந்திரசேகரன், SBI வங்கி அதிகாரிகள் சங்க நிர்வாகி ராஜதுரை ஆகியோர் கண்டன உரையாற்றினர். யூனியன் வங்கி ஊழியர் சங்க நிர்வாகி பாலா, ஐஓப் செயலாளர் செந்தில்குமார், SBI வங்கி அதிகாரிகள் சங்க புதுவை பகுதி செயலாளர் ரமேஷ், பேங்க் ஆஃப் இந்தியா அதிகாரிகள் சங்க துணைத் தலைவர் அன்பரசு உட்பட பலர் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் வங்கிகளில் அனைத்து பிரிவு ஊழியர்கள், அலுவலர்கள் பணி நியமனம் மற்றும் அனைத்து தற்காலிக பணியாளர்களை நிரந்தரமாக்க வேண்டும், பொதுத்துறை வங்கிகளில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. ஸ்டேட் வங்கி ஊழியர் சங்க நிர்வாகி நிதிஷ் நன்றி கூறினார். புதுச்சேரி அடுத்த மண்ணாடிப்பட்டு தனியார் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி இன்று தொடங்கியது. இந்த கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா அறிவியல் கண்காட்சியை துவக்கி வைத்து பார்வையிட்டார். இந்த அறிவியல் கண்காட்சியில் அறிவியல், வேதியியல், கணிதம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பிளாஸ்டிக் தடை, மழைநீர் சேமிப்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான படைப்புகள் என 500க்கும் மேற்பட்ட அறிவியல் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இதனை பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மட்டுமின்றி ஏராளமான பெற்றோர்களும் பொதுமக்களும் பார்வையிட்டு சென்றனர். மாணவர்களுக்கு அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கவும் அவர்களின் படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வரும் வகையில் இதுபோன்ற கண்காட்சிகள் நடத்தப்படுவதாக பள்ளி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த கண்காட்சியில் சிறப்பு விருந்தினர்களாக லீட் அமைப்பின் துணைத் தலைவர் ஹரிஹரன் மற்றும் ICMR ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் டேனியல் ரீகன் மற்றும் பள்ளி முதல்வர் அருண் உட்பட ஆசிரியர்கள் என திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி பிரீமியர் லீக் போட்டிகளுக்கான வீரர்களின் ஏலம் இன்று காலை 11 மணிக்கு தொத்திப்பேட் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் வளாகத்தில் நடைபெற்றது. PPL அணிகள் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ், ஊசுடு அக்காட் வாரியர்ஸ், மாஹி மஹாலிஸ், காரைக்கால் நைட் ரைடர்ஸ், ஒயிட் டவுன் டிராப்தாட் ஜென்ஸ், ஏனாம் ராயல்ஸ் உரிமையாளர்கள் தாங்கள் தக்க வைத்துக் கொண்ட வீரர்கள் உட்பட மொத்தம் 16 வீரர்களை எடுத்தனர். இந்த ஏற்பாடுகளை CAP நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து வரும் 24 முதல் மார்ச் 6ஆம் தேதி வரை அணிகளை கொண்ட T20 போட்டிகள் நடைபெற உள்ளது. இந்த போட்டிகளில் 2025 PPL ஏலத்தில் எடுத்த 16 வீரர்களில் 7 வீரர்கள் மற்றும் ஏலத்தில் எடுக்காத 10 வீரர்கள் ஒரு அணியிலும் பிரித்து ஆடுவார்கள். ஷார்க்ஸ், லயன்ஸ், புல்ஸ், டைகர்ஸ், பாந்தர்ஸ் மற்றும் டஸ்கஸ் ஏன் 6 அணிகள் ஆட உள்ளன. PPL 2025க்கான 2ஆம் சுற்று ஏலம் மார்ச் மாதம் 9ஆம் தேதி நடைபெறும். இதில் அணியின் உரிமையாளர்கள் இந்த T20 போட்டிகளில் அடிப்படையில் மீதி 4 வீரர்களை தேர்வு செய்வார்கள். புதுச்சேரி பிரீமியர் லீக் செயற்குழு வீரர்களுக்கும் அணிகளுக்கும் வாழ்த்து தெரிவிக்கின்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி எலைட்டில் இன்று ப்ராஜெக்ட் டே கொண்டாடப்பட்டது. மாணவர்களின் அறிவியல் சார்ந்த திறனை ஊக்கப்படுத்தும் விதமாக இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாரதிதாசன் மகளிர் கலைக்கல்லூரி பேராசிரியர் மதிவாணன் மற்றும் காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆய்வு மையம் பேராசிரியர் குமரேசன் வடிவேல் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் டாக்டர் கிறிஸ்துராஜ் அவர்கள் வருங்கால விஞ்ஞானிகள் பற்றியும் புதிய தொழில்நுட்பம் குறித்தும் உரையாற்றினர். நிகழ்ச்சியின் பள்ளியின் முதல்வர் ஜெயந்திராணி, செயலாளர் கௌதம், துணை முதல்வர் ஜோசப் ஜான்பால் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியில் மாணவர்களின் பல்வேறு அறிவியல், கலை மற்றும் மொழி சார்ந்த படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் திரளான பெற்றோர்கள் கலந்து கொண்டு மாணவர்களின் படைப்பு திறனை கண்டுகளித்தனர். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட தானாபாளையத்தில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு பயிலும் 6 வயது சிறுமி அதே பள்ளியில் பணியாற்றி வந்த ஆசிரியர் மணிகண்டனால் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டார். சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் மணிகண்டன் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்.
இந்த விவகாரம் புதுச்சேரியில் பெரும் சர்ச்சையையும் பரபரப்பையும் ஏற்படுத்திய நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டுமென நல்லவாடு மீனவ கிராம மக்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதனால் பள்ளிக்கு சீல் வைத்து அதில் படிக்கும் மாணவர்கள் தொடர்ந்து தேர்வு எழுத மாவட்ட நிர்வாகம் மாற்று ஏற்பாடு செய்தது. இந்த நிலையில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் மணிகண்டன் இதுபோன்று வேறு ஏதேனும் மாணவர்களுக்கு பாலியல் சீண்டல் அளித்துள்ளாரா உட்பட 9 கோரிக்கைகளை புகார் மனுவாக காவல்துறை டிஐஜி சத்தியசுந்தரத்திடம் புதுச்சேரி அனைத்து மீனவ பிரதிநிதிகள் நேரில் சந்தித்து மனு அளித்தனர். குறிப்பாக அந்த மனுவில் சிறுமி பாலியல் சீண்டல் வழக்கை திசை திருப்பும் விதமாக அவதூறாகவும் மீனவ சமுதாய மக்களை இழிவுபடுத்தும் விதமாகவும் தொடர்ந்து செய்தி வெளியிட்டு சென்னையை சேர்ந்த யூடியூபர் கார்த்திக் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்த வேண்டுமென அவர் வெளியிட்ட காணொலியை கொடுத்து கோரிக்கை வைத்தனர். இதன் பேரில் விசாரணை செய்த தவளகுப்பம் போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சைபர் கிரைம் போலீசாருடன் சேர்ந்து யூடியூபர் கார்த்திகை தற்பொழுது கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் உள்ள தட்டாஞ்சாவடி எஸ்டேட் சாலையை பொதுமக்கள் மற்றும் பணிக்கு செல்வோர் பயன்படுத்தி வந்தனர். மேலும் தட்டாஞ்சாவடி பகுதியில் அரசு அச்சகம், குடிமைப் பொருள் வழங்கல் துறை, கலால் துறை, வேளாண் துறை, கூட்டுறவு அரிசி ஆலை, பாசிக், பாப்ஸ்கோ, ஒழுங்குமுறை விற்பனை கூடம், கட்டிட நல வாரியம், பான்டெக்ஸ், மெயின்துறை அலுவலகம், தொழிற்பேட்டையில் இயங்கக்கூடிய பல்வேறு விதமான தொழிற்சாலைகள் இருந்து வருகின்றது. இந்த அலுவலகத்திற்கு வந்து செல்லக்கூடிய பிரதான தொழிற்பேட்டை வழியை கடந்த 10 நாட்களுக்கு முன்பு காவல்துறை பேரிகார்டுகள் மூலம் மூடினர். இதன் காரணமாக பணிக்கு செல்லக்கூடியவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றி வரும் நிலை ஏற்பட்டுள்ளதால் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் எஸ்டேட் பகுதியில் மூடப்பட்டுள்ள சாலையை உடனடியாக திறந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கொக்குபாக் சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி எஸ்டேட் பகுதியில் சாலையில் போடப்பட்டிருந்த பேரிகார்டுகளை அகற்றி மீண்டும் போக்குவரத்து தொடங்கியதை அடுத்து மறியலில் இருந்து கலைந்து சென்றனர். தமிழ்நாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி கயத்தார் பகுதியை சேர்ந்தவர் ஜானகிராமன். இவர் புதுச்சேரி பகுதியை சேர்ந்த 16 வயது சிறுமியை 2019 திருமணம் செய்துள்ளார். அவருக்கு உடந்தையாக உறவினர்களான தனலட்சுமி, லட்சுமி, கிருஷ்ணமூர்த்தி மற்றும் சிறுமியின் தந்தை ஆகியோர் இருந்துள்ளனர். இந்நிலையில் திருமணத்திற்கு பிறகு சிறுமியை ஜானகிராமன் அடித்து துன்புறுத்தியதாக புகார் எழுந்தது. அதையடுத்து சிறுமி தரப்பில் திருக்குனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் விசாரணையில் சிறுமிக்கு சட்டவிரோதமாக திருமணம் நடைபெற்றிருப்பது தெரியவந்ததை அடுத்து போக்சோ பிரிவின் கீழ் ஜானகிராமன் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர். அவர்கள் மீதான வழக்கு விசாரணை புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. விசாரணை முடிந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட ஜானகிராமனுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 20,000 அபராதம் விதித்து நீதிபதி சுமத்தி உத்தரவிட்டார். மேலும் 4 பேருக்கு தலா 2 ஆண்டுகள் சிறையும் தலா ரூபாய் 10,000 அபராதமும் விதிக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.